வணக்கம் வணக்கம் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி மண்டே நைட்டா நல்லா இருந்தது. ஸோ அதில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி ஃபுல் ரிவ்யூவாக இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் முதலாக வந்திருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலியமாக தினமும் ஒரு ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன் ஆரம்பிச்ச உடனே பார்த்தீங்கன்னா இந்த வாரம் மண்டே நைட் ஆரம்பிச்ச உடனே பார்த்தீங்கன்னா பால் ஹேமன் வராரு. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். எலிமினேஷன் சேம்பரில் லோகன் பால் அட்டாக் பண்ணதுக்கு அந்த மிஸ்ட்ரி மேனாக செத் ராலின்ஸ் வந்திருப்பார். செத் ராலின்ஸு நீ ஒரு வேளை மாஸ்க்கு போட்டுட்டு அட்டாக் பண்ணாமல் இருந்திருந்தா லோகன் பால் எலிமினேஷன் சேம்பர் வின் பண்ணியிருப்பான். அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப்பாக ரசல்மேனியாவில் மோதிப்பான். ஒன்றால் அந்த வாய்ப்பு போயிருச்சு. ஏன்னா எலிமினேஷன் சேம்பரில் 3 பேர் எலிமினேட் பண்ணால் லோகன் பால் இதுக்கு பதிலடி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லும்போது ஆடம் பியர்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, நான் பாருப்பா செத் ராலின்ஸ் மெடிக்கலி இப்போ கிளியர் இல்லை, அவனால் சண்டை போட வர முடியாது, அதனால் நாங்கள் அப்பாலஜி கேட்டுக்கிறோம். மாஸ்க் போட்ட மேன் செத் ராலின்ஸ் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு, இருந்தாலும் அவன் மெடிக்கலி கிளியர் இல்லை அப்படின்னு சொல்லும்போது மாஸ்க் மேன் 1 இல்லை 2 இல்லை 3 பேர் ஒவ்வொரு திசையிலையும் ஓடுறானுங்க. இவனுங்களை நோக்கி பார்த்தீங்கன்னா லோகன் பாலும் ஆஸ்தின் தெரியும் அவங்கள பிடிக்கிறதுக்காக போயிட்டாங்க. ஆனால் ரிங்கில் வசமாக மாட்டிக்கிட்டாரு பால் ஹேமன் இப்போ ஒண்டியாக தானே இருக்கார். இப்போ இன்னொரு மாஸ்க் மேன் பால் ஹேமனை நோக்கி வராரு. இல்லை நம்ம எதுனாலும் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்க் மேனை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் பால் ஹேமனுக்கு தெரியல இப்போ வந்ததும் டூப்ளிகேட்டு, இதுவும் ஒரிஜினல் மாஸ்க் மேன் கிடையாது. இன்னொரு பக்கத்தில் இருந்து நம்ம செத் ராலின்ஸ் பார்த்தீங்கன்னா மாஸ்கை கலத்திட்டு கையில் சேரோட வராரு. பால் ஹேமனுடைய முதுகில் ஒரே ஒரு போடு அம்புட்டு தான். பால் ஹேமன் அதே இடத்துல பார்த்தீங்கன்னா குழந்த மாதிரி தவிழ்ந்து கிடக்காரு. கரெக்டான நேரமில் ஸ்க்ரோன் ஸ்டாம் ஃபினிஷரையும் போட்டு செத் ராலின்ஸ் பார்த்தீங்கன்னா பால் ஹேமனுடைய பரங்கிக்கா மண்டையை சதறாக விட்டுட்டாரு. அப்படியே பார்த்தீங்கன்னா பால் ஹேமனை பார்த்துட்டு போட்டார், என்னுடைய விஷன் டீமை உருவாக்குனது நான், இப்போ நீ நடத்திக்கிட்டு ரொம்ப ஆட்டம் ஆட்டிகிட்டு இருக்கியா, இருடி ஒரு நாள் பெருசாக வைக்கிறேன்னு சொல்லிட்டு பால் ஹேமனை அடித்து போட்டுட்டு செத் ராலின்ஸும் போயிட்டாரு. அண்ட் இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பால் ஹேமனை செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து தூக்கிட்டு போகும்போது தான் தெரியுது தலைமை பால் ஹேமனுடைய மூக்கிலிருந்து தக்காளி சட்னி வடியுது, அதாங்க பிளட்டு வடியுது. இதை பார்த்த லோகன் பாலும் ஆஸ்தின் தெரியும், ஐயோ எங்கள் தலைவனுக்கு என்னாச்சு, யார் அடிச்சா செத் ராலின்ஸ் சொன்னால் நல்லாவே இருக்க மாட்டான், நாசமாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே ஆம்புலன்ஸில் ஏற்றி விட்டுட்டு நாங்கள் அப்படியே பின்னாடி காரில் ஃபாலோ பண்ணிட்டு வரோன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் காரில் ஜிம்மி யூசோ இறங்குறாரு. ஜிம்மி யூசோ பார்த்தீங்கன்னா லோகன் பாலையும் ஆஸ்தின் தெரியும் அட்டாக் பண்ணுறாரு. அண்ட் ஆம்புலன்ஸில் நம்ம பால் ஹேமன் போனார்ல, பால் ஹேமனை ஆம்புலன்ஸில் ஓட்டிட்டு போகிறது யார் தெரியுமா? எல்ஏ நைட்டு. அப்போ பால் ஹேமனோட நிலைமை யோசிச்சு பாருங்க. சரி, இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக ரிங் ஜெனரல் குந்தருடைய நேரம். குந்தர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டிராகன் லீயை எதிர்த்து ஒரு மேட்ச் விளையாட போகிறாரு. குந்தர் வந்த உடனே பார்த்தீங்கன்னா தீ மியூசிக்கெலாம் வேண்டாம், இவனை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு பின்னாடியோடி வந்த டிராகன் லீ குந்தரை பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாரு. 2 மிதி தான் மிதிச்சிருப்பாரு. அதுக்கப்புறமா மிதிக்கிற மிதி ஃபுல்லாகவே குந்தர் தான். குந்தர் பார்த்தீங்கன்னா எப்படியோ அந்த மேட்சை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. குந்தருக்கும் டிராகன் லீக்குமான மேட்ச் ஆரம்பிக்குது. A to Z, அதாவது ஸ்டார்டிங்கிலேருந்து எண்டிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா முழுக்க டாமினேஷன் தாங்க. டிராகன் லீ இதில் டாமினேட்டராக சண்டை போடுறாரு. அது மட்டும் இல்லாமல் டிராகன் லீ பார்த்தீங்கன்னா குந்தரை அடித்த அடியில் குந்தருக்கு வலிக்கல, டிராகன் லீக் தான் வலிச்சிருக்குது. ஃபைனலி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா குந்தருக்கு ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா டிராகன் லீயை வீழ்த்தணுன்னா அவன் கழுத்தை நெரிக்கணும்னு சொல்லிட்டு கழுத்தை நெரிக்காரு. கரெக்டாக வசமாக பார்த்தீங்கன்னா அவருடைய மாஸ்க்கும் மாட்டிக்கிடுச்சு. டிராகன் லீயுடைய மாஸ்கை கலத்தி அதுக்கப்புறமா அவருடைய அந்த டெத் லாக் இருக்குல்ல அதை போட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டேப் அவுட் பண்ண வச்சுருக்காரு. இன்றைக்கி மக்கள் மத்தியில் டிராகன் லீ தன்னுடைய உண்மையான முகத்தை பார்த்துட்டாங்க, எல்லாருமே பார்த்துட்டாங்க. ஸோ நீங்கள் பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க, டிராகன் லீக்கும் முடி இருக்குதுப்பா அப்படிங்கிறது இன்றைக்கி தாங்க தெரியுது. இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா வழக்கம் போல் ஆஸ்கா பார்த்தீங்கன்னா தான் கூட சுற்றிக்கிட்டு இருக்கிற கேரி சைனை வெளுத்து வாங்குறாங்க. ஆஸ்காவுடைய மூஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு பூரா ஊறிக்கிட்டு இருக்கும். அந்த பூரா இருக்கிற வரைக்கும் ஆஸ்கா கெட்டவதான் போல இருக்குது. கேரி சைனை பார்த்து நான் பாரு நெக்ஸ்ட் வீக் உமன் சென்ட்ரல் காலேஜ் சாம்பியன்ஷிப்பை நான் மோத போகிறேன், அதில் நீ ஹெல்ப் பண்ணணும், நான் வெற்றி பெறணும். ஏஜேலியை பார்த்தவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஏஜேலி வின் பண்ணது எனக்கு பிடிச்சிருக்குன்னு. அதெல்லாம் கிடையாது, ஏஜேலி கூட நான் தான் ரசல்மேனியாவில் மோத போகிறேன், அவங்ககிட்ட இருக்க சாம்பியன்ஷிப் நான் பிடுங்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போகிறாங்க. இது எல்லாத்தையுமே ஏஜேலி பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே போகிறாங்க. ஏஜேலி தான் கரண்ட்லி உமன் சென்ட்ரல் கார்னிவல் சாம்பியன், உங்களுக்கு தெரியும். ஏஜேலி அப்படி நடந்து போயிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல கேரி சைனை பார்த்து பரிதாபப்படுறாங்க. ஸோ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆஸ்டின் தேரி லோகன் பால் என்ன சொல்கிறாங்கன்னா பால் ஹேமனை நாங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் பண்ணிட்டோம். ஸோ அவர் உண்மையிலேயே மெடிக்கலி கிட்டிகளாக இருக்கார். செத் ராலின்ஸ் எங்கே இருக்க, அதே மாதிரி ஜிம்மி யூசோ நீ தேவையில்லாமல் எங்கள் கிராஸ் லைனில் ஆட் ஆகிட்ட, உன் பிரதர் ஜே அட்டாக் பண்ணது நாங்கள் தான், இப்போ உன்னையும் அட்டாக் பண்ண போகிறோம். அதாவது ஸ்மாக்டவுனில் அட்டாக் பண்ணது இவங்க தானா, ஸோ நாங்கள் உன்னையும் அட்டாக் பண்ண போகிறோம், இன்னைக்கு உனக்கும் எனக்கும் ஒரு மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்டின் தேரி கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ இன்றைக்கி ஆஸ்டின் தேரிக்கும் ஜிம்மி யூசோவுக்கும் ஒரு மேட்ச் இருக்குங்க.
ஏஜேலி அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா இன்டர்கனெக்ட் சாம்பியன்ஷிப் வின் பண்ணிட்டாங்க. ரோட் டு ரெசல்மேனியா இருக்கிறாங்க. என்னுடைய ரெசல்மேனியா ஆப்பரண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். எக்கச்சக்க உமன் ரெஸ்லர்ஸ் பேக் ஸ்டேஜில் இப்போ ஏன்னா உமன் சாம்பியன்ஷிப்புக்காக எல்லாமே புக் ஆகிட்டு. ஸோ உமன்ஸ் இன்டர்கனெக்ட் சாம்பியன்ஷிப்புக்காக எக்கச்சக்க பேர் வந்து லைனில் இருக்கிறாங்க. எத்தனை பேர் லைனில் இருந்தாலும் சரி நான் வெயிட் பண்ணுறேன். அதில் நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு காட்லேட் மேட்ச் இருக்காங்க. காட்லேட் மேட்ச்சில் உங்களுக்கு தெரியும் எத்தனை பேர் வேணாலும் பங்கேற்றுக்கலாம், ஒவ்வொருத்தர் எலிமினேட் பண்ணணும். அதில் வெற்றி பெறவங்க ஏஜேலி கூட பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியாவில் மோதுவாங்களாம். ஸோ அந்த ஆப்பரண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஏஜேலி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோமோ கட் பேசியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் அந்த காட்லேட் மேட்ச் ஆரம்பிக்குது. இப்போதைக்கு அந்த காட்லேட் பார்த்தீங்கன்னா ஆஸ்கா இருக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சிருக்குது. மிச்ச ரெஸ்லர்ஸ் சேரலாம் அப்படிங்கிறது இதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க. அண்ட் பேக் ஸ்டேஜில் பார்த்தா நம்ம பெண்டா அசகண்டா வராரு. கையில் கோக்கெல்லாம் குடிச்சிக்கிட்டு அப்படி ஜம்முன்னு வராரு. அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல் கிராண்டே அமெரிக்கானோ, ஓஜி எல் கிராண்டே அமெரிக்கானோ, நான் பாரு பெண்டா நீ இன்றைக்கி வந்து இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப்பாக மோத பாரு, நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்க, இன்றைக்கி இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணணும், அதுக்கப்புறமா வாங்கிட்டு இருக்க இன்டர்கன் சாம்பியன்ஷிப்பாக நான் மோத வருவேன், ஒன்றை நோக்கி வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லார். அண்ட் அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு எல் கிராண்டே அமெரிக்கானோ அவர் கூட இருக்கிற குட்டியாஞ்சானோ வந்துட்டானுங்க. கொஞ்சம் ஓவராக வம்புலுக்க இன்றைக்கி நம்ம ரைனோன்னு ஒரு கேரக்டர் இருக்கார்ல, அவரை பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் பண்ணுறாரு எல் கிராண்டே அமெரிக்கானோ. அவரு கூட பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இருக்குது. இது அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எல் கிராண்டே அமெரிக்கானோ இந்த பிளாக் கலர் ட்ரெஸ்ஸில் நல்லா இருக்காருங்க, அப்படியே பக்கத்துக்கு பேட்மேன் மாரி இருக்கார்ல, இதே ஃபாலோ பண்ணலாம்ல. சரி, இப்போ நம்ம எல் கிராண்டே அமெரிக்கானாக்கும் ரானா அமெரிக்கானாக்குமான மேட்ச் ஆரம்பிக்குது. வழக்கம் போல் இதில் ஓஜி எல் கிராண்டே அமெரிக்கானோ வந்து எப்படியாவது தோற்று போகணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா பல முயற்சிகளை அவர் கூட இருக்கிறவங்க பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அப்படி நடக்கலை. ஏன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் ஓஜி எல் கிராண்டே அமெரிக்கானோ ராயனோ அமெரிக்கானோ பீட்டி இந்த மேட்ச்சில் வின் பண்ணிட்டாரு. அண்ட் நம்ம ஒரிஜினல் எல் கிராண்டே அமெரிக்கானக்காரில் டூப்ளிகேட் எல் கிராண்டே அமெரிக்காவுடைய மாஸ்க்கை கலத்த பார்த்தாரு, கடைசியில் கலத்த முடியலைங்க. அதுக்கப்புறமா பேக் ஸ்டேஜில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை காட்டுறாங்க. காய்ஸ் நம்ம பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டாமினிக் மிஸ்டியோ இன்டர்கனெக்ட் சாம்பியன்ஷிப்பாக மோதப்படாரு. நான் பாருங்கள் காய்ஸ் வழக்கம் போல் என் பின்னாடி சுத்தாமல் என்ன பாரு நீ ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாக மோதுன்னு சொல்லிட்டு காமெடி பண்ணதெல்லாம் போதும், இதுக்கப்புறமா என்னோட இன்டர்கனெக்ட் சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு ஃபின் பேலர் கடுப்பாயிட்டாரு. நான் வந்து என்னுடைய லைஃப்பை ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ண வந்து உங்களுக்கு காமெடியாக இருக்குதா, சரி பரவாயில்ல, இன்றைக்கி நீங்கள் எனக்கு இன்டர்கனெக்ட் சாம்பியன்ஷிப்புக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லும் போது இல்லை நாங்கள் ஹெல்ப் பண்ண மாட்டோம், பட் ஆனால் அந்த மேட்சை பார்க்கறதுக்கு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஃபின் பேலர் சொல்கிறாரு. பட் ஆனால் ஜேடி மெக்டோனை பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுவோம், அது நம்ம ஆள் தான் சொன்னாலும் இவர் ஏற்றுக்க மாதிரி தெரில. அண்ட் கைஸ் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ரூசை வந்து ப்ரொமோ பேசுகிறாரு. ரூசை என்ன சொல்கிறாருன்னா இந்த இடத்துக்கு ஓபா ஃபெமி வரணும், ஓபா ஃபெமியை நான் சேலஞ்ச் பண்ணுறேன், அவன் என் சேலஞ்சை அக்செப்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரூசை வந்து ஒரு ஓப்பன் சேலஞ்சிங் விடுறாரு. அண்ட் அந்த இடத்துக்கு ஓபா ஃபெமியும் வராரு. ஓபா ஃபெமி வழக்கம் போல் இல்லாமல் ரெஸ்லிங் ஷூட் இல்லாமல் நார்மலாகவே வராரு. என்ன சொல்கிறாரோ உனக்கும் எனக்கு ஒரு மேட்ச் வேணும்னா இதை நம்ம ஸ்மார்டன் ஜென்டர் மேனேஜர்கிட்ட கேட்கலாம், இல்லை ராஜ் ஜென்டர் மேனேஜர்கிட்ட கேட்கணும்னு எனக்கு தெரியாது, ஏன்னா நான் ஒரு ஃப்ரீ ஏஜென்ட்டு, பட் ஆனால் நீ சேலஞ்ச் பண்ணுறது ரா அப்படிங்கிறதுனால நான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நெக்ஸ்ட் வீக் நம்ம ஒரு மேட்ச் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஓபா ஃபெமி சொல்ல அதுக்கு ரூசைவும் அக்செப்ட் பண்ணிட்டார். ஸோ நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா மண்டே நைட்டால் ரூசைவுக்கும் ஓபா ஃபெமிக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. ரெண்டு பேரும் வாய் பேச்சா பேசினவங்க பீச்சில் காட்டலான்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி அடிச்சுக்கிறாங்க. அண்ட் ஏஜேலி இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப் வின் பண்ணது எனக்கும் பிடிச்சிருக்குது. பட் ஆனால் ஏஜேலியோடைய உமன்ஸ் இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப்புக்காக நான் மோதுறேன் அப்படிங்கிற மாதிரி லைலா வெரிகா சொல்லும்போது நானும் மோதுறேன் அப்படிங்கிற மாதிரி பெய்லி சொல்கிறாங்க. முன்னாள் உமன்ஸ் இன்டர்கான்டினல் சாம்பியன் லைலா வெரிகா, அது குறிப்பிடத்தகுந்த விஷயம். இப்போ யார் ரெஸ்ல்மேனியா மோத வரணும் தெரியல, ஆனால் இப்போதைக்கு அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் உமன்ஸ் இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப்பில் இந்த கார்ட்லர் மேட்ச்சில் பங்கேற்க போகிறாங்க. சரி, அதை பற்றி ராஜ் ஜென்டர் மேட்ச்சிட்ட பேசலான்னு பார்த்தா அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இயோ ஸ்கை வந்து பேசிட்டு போயிருக்காங்க. ஸோ இவங்களும் உமன்ஸ் இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப்புக்கு ஆசைப்படுறாங்க, அதை நோக்கி போடுறாங்க. அதனால தான் ஆடம் பியர்ஸ் கிட்ட பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. எக்கச்சக்க பேர் உமன்ஸ் இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப் லைனில் வருவாங்க போல இருக்குது. அதுக்கப்புறமா முக்கியமான மேட்ச்சு நம்ம ஜிம்மி ஊசோ இருக்கிறாரில்ல, அவருடைய டேன். ஜிம்மி ஊசோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆஸ்டின் தியரி கூட பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் விளையாட போகிறாருல, அது நடக்குது. மேட்சை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் கொண்டு போகிறாங்க. இடைப்பட்ட நேரத்திலே பார்த்தீங்கன்னா உலகநாத லோகன் பால் வந்து ஜிம்மி ஊசோவை அட்டாக் பண்ணி இதை டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டார். நீ ஒத்தையில் தானே இருக்கிற எவ்வளோ வரும் அப்படிங்கிற மாதிரி அட்டாக் பண்ணுறாரு. பட் ஆனால் ஷாக்கிங்காக என்னென்னா அந்த இடத்துக்கு ஜிம்மி ஊசோவுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ஜே ஊசோ வந்துட்டார். எப்படியும் ஜே ஊசோவுக்கு ஒரிஜினல் இன்ஜுரி இல்லைல்ல, அதனால் அப்படி வரக்கும் போதே பார்த்தீங்கன்னா அப்படி நொண்டி வர மாதிரி அப்படியே பார்த்தீங்கன்னா நொண்டி வராமல் அதுக்கப்புறமா லோகன் பாலையும் ஆஸ்டின் தியரி அட்டாக் பண்ணுறாரு. இப்போ ஊசோஸ் பார்த்தீங்கன்னா பழையபடி ஒன்று சேர்ந்துட்டாங்க. அண்ட் ஜிம்மி அண்ட் ஜே ஊசோஸ் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா தான் இருக்கிறாங்க. ஜே ஊசோட இன்ஜுரி என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா அது சும்மா தானே போன ஸ்மார்ட்டோனில் காட்டினாங்க, ஆஸ்டின் தியரி அந்த எலிமினேஷன் சாம்பிள் இறக்கணும்னு, அதனால் அந்த இன்ஜூரிலாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிறத காட்டிட்டாங்க.
அப்புறம் ஆடம் பிஎஸ் முக்கியமான விஷயமா பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காரு. அப்போ அந்த இடத்துக்கு வந்து நிற்கிறது டான் ஹவுசன். ஆக்சுவலி டான் ஹவுசன் இப்போ கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஏதோ பேக் சைடில் வந்து ஏதோ பேசுகிறான் வைக்கேன் அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆக்சுவலி இந்த பொட்டியை திறக்கிறதுக்கு தான் இவ்வளோ நாள் நம்ம திறந்தோமா, இதுக்கு திறக்காமே இருந்திருக்கலாம் அப்படின்னு அவருடைய மைண்ட் செட் இருந்துருக்கும் போல இருக்குது. அந்த டான் ஹவுசன் பேசிகிட்டு இருக்குது, இவருக்கு ஒன்றுமே புரியலை. அவர் பாட்டுக்கு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் டேஸ் வந்து வராங்க. ஜட்ஜ்மெண்ட் டே கிட்ட இதான் டான் ஹவுசன் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கோத்து விட்டுட்டு போகிறாருங்க. அண்ட் டான் ஹவுசனும் பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோ பற்றி தெரியுது, ஃபின் பேலரை பற்றி தெரியுது, ஆனால் ஜேடியை பார்த்தா எனக்கு தெரியல, யாருப்பா நீ அப்படிங்கிற மாதிரி கலாய்க்கிறாரு. அடுத்து ஜே1 சொல்கிறாருன்னா, இப்போ எலிமினேஷன் சேம்பரில் பங்கேற்று என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து சண்டை போட்டேன். எலிமினேஷன் சேம்பரோட எனக்கு வயசு கம்மி தான், பட் ஆனால் இதனுடைய ஃபஸ்ட்டு எலிமினேஷன் சேம்பர். ஸோ இதுக்கப்புறமா ரசல்மேனியாவுக்கு நோக்க போகிறேன், ரசல்மேனியாவில் கண்டிப்பாக நான் ஒரு சாம்பியன்ஷிப்பாக மோதுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரியா ரிப்ளே பார்த்தீங்கன்னா இப்போ அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா உமன்ஸ் சாம்பியன்ஷிப்புக்காக ரசல்மேனியாவில் மோத போகிறாங்க. இப்போ அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது இயோஸ்கா என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நீ உமன்ஸ் சாம்பியன்ஷிப்பாக மோது நான் உறுதுணையாக இருக்கேன், பட் என்ன ஒரு விஷயம்னா இவங்க வந்து ரா ரெஸ்லர். இப்போ அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் பிரேக்கப் ஆகணும். ஒருவேளை ரியா ரிப்ளே டாக் டீம் சாம்பியன்ஷிப் இருந்தால் 2 பேரும் ஒன்றா இருந்திருக்கலாம். ஸோ இப்போ 2 பேரும் எமோஷனலி குட் பை சொல்கிறாங்க. ரியா சொல்கிறாங்க நான் உமன் சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறேன், அதுவும் ஸ்மாக் டவுன் சைடு ரியா அங்கே தான் இருக்குதா, ஸோ நான் ஸ்மாக் டவுன் சைடு போகணும். இதுக்கப்புறமா இந்த டீம் வந்து ஒன்று சேராது கருதுன கைஸ். ஏன்னா இப்போ அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து உமன் சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறாங்க. அப்போது இவங்க வந்து ஸ்மாக் டவுன் சைடு போய் ஆகணும். யோஸ்கா ரா சைடு இருக்கிறாங்க, அதனால் இந்த டீம் வந்து பிரேக்கப் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா உமன்ஸ் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்புக்காக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6 பேர் மோத போகிறாங்க. அதில் இப்போ அடிஷ்னலாக ஆட் ஆகிருக்குது யாருன்னு கேட்டிங்கன்னா ராக்கில் ராட்ரிக்ஸல் அண்ட் இவினில். மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா உமன்ஸ் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்புக்காக பேக் ஸ்டேஜில் வாய்ப்பு கேட்டு நின்றாங்க, நம்ம அதெல்லாம் பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற மண்டே நைட்டா இஸ் பிக்கர் தேன் பிகாஸ் த ஓபாபேமி வெர்சஸ் த ருசேவ்க்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை WWE பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இதுவும் நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற மண்டே நைட்டில் நடக்க போகுது. அண்ட் கைஸ் நம்ம கிட்டத்தட்ட மெயின் ஈவெண்ட் வந்துட்டோம். மெயின் ஈவெண்ட் ஆஃப் த மேட்ச், ஏன்னா மெயின் ஈவெண்ட் செக்மெண்ட் அப்போ மேட்ச் இதுதான். WWE பார்த்தீங்கன்னா பெண்டாக்கும் டாமினிக் மிஸ்டீரியோக்குமான இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்சை நடத்துகிறாங்க. ஆக்சுவலி இந்த இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்புக்காக எக்கச்சக்க தடவை டாமினிக் மிஸ்டீரியோ கிட்ட பெண்டா மோதிருக்காரு. பட் ஆனால் ஒரு தடவை கூட பெண்டா வந்து வெற்றி பெற்றது கிடையாது. இந்த முறையும் அப்படி தான். இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஃபின் பேலர் ஜேடி மெக்டோனோ கிட்ட ஒரு கட்டத்தில் அந்த பெல் அடிப்போம்ல அதோடைய ஹேம்பரை எடுத்துட்டாங்க. நான் அதாவது அவனுடைய முகத்தில் அடித்து சீட்டிங் பண்ணி வின் பண்ணு கேட்கும்போது ஃபின் பேலர் சொல்லாரு சீட்டிங்லாம் கூடாது, நான் இப்போ உத்தம புத்தவனாக்கும், இந்த மாதிரிலாம் ஏமாற்றக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தடுத்துட்டாரு. இதை கரெக்டான நேரமாக பெண்டா உபயோகப்படுத்திக்கிட்டாரு. அண்ட் பெண்டா பார்த்தீங்கன்னா ஃபைனலி கைஸ் இந்த மேட்ச்ல டாமினிக் மிஸ்டீரியோ வீழ்த்தி 1 2 3 எஸ் கைஸ் and the new intercontinental champion பென்டா WWEக்கு வந்ததுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் எவர் ஒரு சிங்கிள்ஸ் சாம்பியன்ஷிப்பை அதுவும் இன்னைக்கு மண்டே நைட்டால டாமினிக் மிஸ்டீரியோ வீழ்த்தி வின் பண்ணியிருக்காரு கைஸ். இது உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம். கங்க்ராச்சுலேஷன் பென்டா. இதுக்கப்புறமா நீங்கள் அச கண்டா இல்லை அச குண்டா. அதுக்கப்புறமா மெயின் ஈவெண்ட்டாக பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸோட செக்மெண்ட். ஆக்சுவலி கைஸ் ரோமன் ரெயின்ஸோட செக்மெண்ட்டை நம்ம ஸ்லிங் கிங் 2ல், அதாவது இந்த வீடியோ எண்ட் ஸ்க்ரீனில் இந்த வீடியோ கொடுக்குறேன், அதில் அவங்க என்ன பேசினாங்க அப்படின்னு டீட்டெயிலாக இருக்கும். ஏன்ப்பா இதில் சொல்ல முடியாதுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப டீட்டெயிலான விஷயங்கள்லாம் பேசியிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு மேலே போர்த்துற மாதிரி ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன். ரோமன் ரெயின்ஸ் எக்னாலஜ் சொன்னோன்னே அந்த இடத்துக்கு ரோமன் வராரு. இந்த இடம் ஞாபகம் இருக்குதா? இந்த இடத்துல தான், அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியா பிளஸில் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் நடக்குது. இந்த இடத்துல தான் WWE நடத்துகிறாங்க. இந்த இடத்துல தான் முதல்ல ஷீல்டு டெபியூட் ஆச்சான். ஸோ ஷீல்டு அறிமுகப்படுத்தினதே நான் தான் பங்கு சொல்லும் போது, இல்லை நீ ஷீல்டில் இருக்கிற மற்ற 2 ஸ்டூப்பிட்டான ஆட்களை தான் அறிமுகப்படுத்தினேன், நான் தனித்துவமாக தான் வந்தேன், WWEடைய அந்த சப்போர்ட்டிங்கில் தான் வந்தேன், சப்போர்ட்டிங்கில் வரல அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லார். அண்ட் மாற்றி பேசிக்கிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பங்குக்கு வயசாகிருச்சான், உன்னை ரிட்டைர்மெண்ட் பண்ண போகிறேன், ஜான்சனோட ரிட்டைர்மெண்ட் எப்படி போன வருஷம் இருந்ததோ இந்த வருஷம் ரிட்டைர்மெண்ட் உனக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. அண்ட் பங்கு தான் ஃபைனலி ஒரு முக்கியமான விஷயத்தை பேசுகிறார். என்ன பார்த்தீங்கன்னா இப்போ உங்ககிட்ட பிளட் லைன் இல்லை, உங்ககிட்ட ஊசோஸ் இல்லை, உன்கிட்ட பாலியமன் இல்லை, எதுவுமே இல்லாமல் நிராகரபாணியாக இருக்கிற நீ வந்து ரசல்மேனியாவில் வின் பண்ணுவேன்னு சொல்கிறியா? கண்டிப்பாக வின் பண்ண மாட்டேன், தோற்று போவேன். அண்ட் அதே காய் நேரத்தில் ஒன்று புரிஞ்சுக்கும், நான் ரசல்மேனியாவில் ஒரு சபப்பெட்டியோடு தான் வருவேன். ஏன்னா ரசல்மேனியாவில் நான் உன்னை வீழ்த்தும் போது நீ செத்துருவேன், செத்ததுக்கு அப்புறமா உன்னை புதைப்பேன். அப்படி புதைக்கும் போது தனி மரமாக நீ இருக்கிற அப்படின்னு நினைக்காத. ஏன்னா நீ செத்ததுக்கு அப்புறமா நான் எங்கே புதைப்பேன் தெரியுமா? உங்கள் அப்பையும் செத்த அதே இடத்துல தான் உன்னை புதைப்பேன். உங்கள்
அப்பனுக்கு பக்கத்தில் தான் நான் புதைப்பேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக பேசி விட்டாரு. இதை கேட்டு ரோமன் ரீன்ஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே அப்செட் ஆகிட்டாருங்க. சரி, இதை நீங்கள் ஃபுல் செக்மெண்ட்டாக பார்க்கணுன்னா நீங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழில் தான் பார்க்கணும். ஏன்னா அதில் அப்டேட்டில் இவங்க எப்படி பேசினாங்க அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்கிறேன். ஸோ ரெஸ்லிங் கிங் 2ல் பாருங்கள். நான் அது ஒரு பெரிய செக்மெண்ட். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ரா ரிவ்யூவில் தான் பிடிச்சனால ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.